ஒரே நாடு ஒரே தேர்தல் அமலுக்கு வருமா? ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா என்பது பற்றி மூத்த பத்திரிகையாளர் பிரியனோடு கலந்துரையாடுகிறார் நமது செய்தியாளர் பாரதி. அதனை அனைத்தும் 300 நொடிகளில் பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மீண்டும் பாஜக இதை முன்வைக்கிறது. இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். மீண்டும் பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தலை முன்வைக்குது. அமைச்சரவையில் ஒப்புதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அமலுக்கு வர வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னா அரசியல் சட்டங்களில் ஒரு 4-5 பிரிவில் பலவிதமான மாற்றங்கள் கொண்டு வரணும். அதே மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலையும் மாற்றங்கள் கொண்டு வரணும். இதெல்லாம் கொண்டு வரதுக்கு பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு மெஜாரிட்டி தேவை, ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும். அது தற்சமயத்துக்கு பாஜகட்டையோ அது கூட்டணி கட்சிகள்கிட்டையோ இம்மிடியட்டாக இல்லை ஆக்சுவலாக. அதனால் இம்மிடியட்டாக அது மசோதா இப்போ லோக்சபா இப்போ தாக்கல் பண்ணியிருந்தால் கூட அது இப்போ பாராளுமன்ற கூட்டுக்குழுக்கு அமைச்சிருக்காங்க. அது மெஜாரிட்டி இல்லாதனால 2/3 இல்லாதனால இது என்ன மாதிரி ஒரு நிலையை இந்த மசோதாக்கள் எட்டும் என்பதை பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இதை எதிர்த்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி எல்லா மாநிலங்களையும் இது மாநில சுயாட்சிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் பாஜக வலுக்கட்டாயமாக இதை திரும்புவதற்கான அடிப்படை நோக்கம் என்ன? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்போதுமே இந்தியா முழுக்க ஏதோ ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது, இதனால் வளர்ச்சி பணிகள் பாதிக்குது, அந்த தேர்தல் நடத்திய விதிகள்லாம் அமுலுக்கு வரதுனால வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியல, அது மாதிரி செலவும் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு ஜனநாயக நோக்கத்தில் பார்க்கும்பொழுது மக்கள் உள்ளாட்சிகளுக்கோ இல்லை சட்டசபைக்கோ இல்லை பாராளுமன்றத்துக்கோ ஓட்டு போடுற கண்ணோட்டம் வெவ்வேறு விதமாக இருக்கும். ஜனநாயக நோக்கமே அடிபட்டு போகுது. ரெண்டாவது சட்டசபைன்றது ஒரு தனி அங்கம் இந்திய ஜனநாயகத்தில். அது பார்லிமெண்ட்டில் நிறைவேற்ற ஒரு தீர்மானத்தினால அதை எல்லாத்தையும் ஒரே நீங்கள் ஆயுட்காலத்தை இந்த 5 வருட காலம்ன்றது நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, முடியவும் முடியாது. ஆனாலும் பாஜக கூட இருக்கக்கூடிய இந்த கூட்டணி மாநில கட்சிகள் ஆதரிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தாதா? இதில் என்ன மாதிரியான சாதக பாதகங்கள் இருக்குது? மக்கள் இதை எப்படி பார்க்கணும்? இல்லை, மக்களை பொறுத்த மட்டும் அவங்கக்கிட்ட இந்த விஷயங்கள் பறந்துபட்ட ஒரு விவாதத்துக்கு போகல. இது இன்னும் அரசியல்வாதிகள் மத்தியில், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் அரசியல் அவங்க தான் இதை பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை உண்மையாக நாடு முழுக்க மக்கள்கிட்ட இதை விவாதத்துக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளை ஆதரிக்கிறாங்களா இல்லையான்னா அவங்க வெளிப்படையாக இதுவரையும் எந்த கருத்தும் சொல்லாத இருக்காங்க. இப்போ உதாரணமாக நிதிஷ்குமார் பீகாரில் முதல்வராக இருக்கார். அடுத்த வருஷம் அங்கே பீகாரில் தேர்தல் நடக்குது. அதோட இப்போ 29 நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டீங்கன்னா அதோட ஆயுட்காலத்தை 1 வருஷம் குறைக்கணும். இந்த மாதிரி பல கட்சிகளோட ஆயுட்காலம், ஈவன் பாஜக அரசாங்கத்தோட ஆயுட்காலம் கூட குறைக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் எந்த அளவுக்கு மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள்? ரெண்டாவது சப்போஸ் நீங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு அரசு கவிழ்ந்தது வச்சுக்கோங்க 3 வருஷத்தில், அப்புறம் நீங்கள் அந்த 2 வருஷ காலத்துக்கு ஒரு எலெக்ஷன் நடத்துவீங்களா? இல்லை 4 வருஷத்தில் கவுந்துன்னா 1 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் நடத்துவீங்களா? அடிப்படையாக ஒரு ஜனநாயகத்தில் கண்ணோட்டங்கள் மாறுது. எலெக்ஷன் கண்ணோட்டம் மாறுது. மாநிலத்துக்கு ஒரு எலெக்ஷன், மத்தியில் ஒரு எலெக்ஷன்னா கண்ணோட்டம் மாறிட்டுருக்கு. அதனால் இதில் மாநில உரிமைகள் பாதிக்கப்படுறதுன்றதோட மாநிலத்தோட அந்த அசம்பிளியோட ஆயுட்காலத்தை குறைக்கிறதுக்கான அந்த உரிமை மத்திய அரசுக்கு இருக்கான்றது அரசியல் சட்டத்தில் அது வழியாக பார்க்கும்பொழுது அது இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி பெரும்பான்மையான சட்ட நிபுணர்கள் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் அந்த ஆயுட்காலத்தை குறைக்க முடியாது. ஏன்னா அதுவும் கிட்டத்தட்ட பாராளுமன்றம் மாதிரி அதுவும் தனக்குத்தானே சட்டம் இயற்றுகிற ஒரு அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு தான் சட்டசபை. அதோட ஆயுட்காலத்தை இவங்க நிர்ணயிக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தை பொதுவாக இன்றைக்கி எடுத்து வைக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த கூட்டாட்சி தத்துவத்தில் சின்ன கட்சிகள் இருக்கு இல்லையா, அவர்கள் போட்டி போடுகிற வாய்ப்பு இருக்குல்ல, அதெல்லாம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் வரைஞ்சி வெறும் பெரிய கட்சிகள் மட்டும்தான் இருக்கும். அந்த பெரிய கட்சிகளும் ஒரு குறிப்பிட்ட அஜெண்டா இப்போ பாஜக மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன, ஒரு மத ரீதியான பிரச்சாரம் போன்ற விஷயங்களை வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை வைக்கும்போது உள்ளூர் பிரச்சனைகள்லாம் அடிபட்டு போய் அது அந்த மத ரீதியான பிரச்சாரம் அல்லது ஜாதி ரீதியான பிரச்சாரம் ஈடுபடும் போது மக்கள் அதை நோக்கி போய் ஓட்டு போடுற அந்த சூழலே மாறி போகிறது ஆக்சுவலாக. அப்போ உண்மையான ஒரு பிரச்சனைகள் அடிப்படையில் மக்கள் ஓட்டு போடுற அந்த நிலைமை மாறி போகிறது. அது ஜனநாயகத்துக்கு ஏற்புடைய ஒரு விஷயம் கிடையாது ஆக்சுவலாக. அதனால் உரிமைகள்ன்றதை விட மாநிலத்தோட அடிப்படை மக்களுடைய அடிப்படை ஜனநாயக உணர்வே மாறுது. அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான ஒரு விஷயம். காலப்போக்கில் என்ன ஆகும்னா, நாடு முழுக்க ஒரே கட்சி ஆட்சிக்கு வரும்போது எதிர்காலத்தில் இப்போ எதிர்கட்சிகள் பயப்படுற மாதிரி ஒரு அதிபர்
தலைமையில் வந்து நாடு போகிற ஒரு போக்கு இருக்குல்ல, அந்த போக்கு உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றது தான் எதிர்க்கட்சிகள் வந்து சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறத பார்க்குறோம். அது காலப்போக்கில் அது மாதிரி மாறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போகிறதுக்கான டெல்லியிலேருந்து நேரடியாக மாநிலங்களை ஆளணும் அப்படின்ற மாதிரியான இப்போ பாஜகவுடைய அந்த காலத்தில் கோல்வால்கர் எழுதி வச்சாருன்னா இந்தியாவை வந்து டெல்லியிலேருந்து ஆளணும், ஒரு யூனிட்டரி ரூல், ஒற்றையாட்சி வேணும்னாங்க. ஸோ அதை நோக்கி வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்களுக்கு உதவக்கூடும் பாஜக அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அது நிறைவேறுமா இல்லையான்றதை அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அந்த தீர்மானம்.